அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க. ஒரு அழகான கிராமத்தில் மலையின் அடியில் 5 தவளைகள் விளையாடி கொண்டிருந்தன. அப்போ அங்கிருந்த ஒரு தவளை, நான் இந்த மலையின் உச்சிக்கு போக ஆசைப்படுறேன், யாரெல்லாம் என் கூட வரீங்கன்னு கேட்டுச்சு. அதற்கு கூட இருந்த ஒரு தவளை, அதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. மற்றொரு தவளை, நீ இருக்கிற சைஸுக்கு உன்னால அந்த மலையை ஏற முடியுமா? தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத, மலையின் பாதியை ஏறுறதுக்குள்ளேயே நீ செத்து போயிருவ, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிச்சிச்சு. ஆனா அந்த தவளை இதை எதையுமே கண்டுக்காம எப்படியாவது அந்த மலையை ஏறிடணும் அப்படின்னு மனசுக்குள் நினைச்சிட்டு அந்த மலையை ஏற ஆரம்பித்தது. கீழே இருக்கிற தவளையெல்லாம் நமக்கு இவ்வளோ சொல்லியும் எப்படி கேட்காம கண்டுக்காம போறான் பாரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. பட் அந்த தவளை பல தடைகளை தாண்டி மலையின் உச்சியை அடைந்தது. கீழே இருக்க 4 தவளைக்குமே பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு தவளை ஒரு சின்ன இலக்கம் அடைவதற்குள்ள கூட இருக்க எல்லாரும், உன்னால இது முடியாது, நீ ரொம்ப சின்னதா இருக்க, இதை ஏறுறதுக்கு உனக்கு வயசு பத்தாது, அனுபவம் கிடையாது, அப்படி இப்படின்னு சொன்னாங்களே தவிர யாரும் உன்னால முடியும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் லைஃப். நம்ம கூட இருக்க எல்லாரும் நம்மள மோட்டிவ் பண்ணுவாங்கன்னு நம்ம எப்பயுமே நம்பி இருக்கக்கூடாது. அவங்க நம்மள மோட்டிவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட மோட்டிவ் உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா இம்பாசிபிள்னு சொல்லிட்டு போகாம ஐ எம் பாசிபிள்னு சொல்லி அதை பண்ணி காட்டுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டோரியும் உங்கள் லைஃப்பை மோட்டிவேட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் என்ன மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.